முத்து மீனாகிட்ட மாட்டின சிட்டியோட கதை கந்தல் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் ஸ்டோர் ரூமில் இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு என்னடா கடையில் ஒருத்தர் கூட இல்லை, ரோகிணி இருக்கிறப்ப எத்தனை கும்பலாக இருந்துச்சு, இப்போ கும்பலே இல்லை, இது வேறு சீசனு வேறு, ஏசி வாங்குறதுக்கு அப்படி இல்லாட்டி கூட ஏசிக்காத்து வாங்கலான்னு உள்ளே வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த அளத்துக்கு கூட யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நல்ல பொண்டாட்டியே நீ இப்படி மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்க, டேய் எங்கள் அம்மா சொன்னது தான் நான் கேட்பேன்டா, எங்கள் அம்மா வர வேணான்னு சொல்லிட்டாங்க, வர வேணான்னு நானும் சொல்லிட்டேன். அவள் வந்து தான் இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆச்சா, இல்லை நான் என் திறமையில் அதனால தான் டெவலப் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுவான். இல்லைடா அவங்க தான் லக்கி கேள்டா, அவங்க வந்ததுலேருந்து தானே உன் வாழ்க்கையே நல்லா இருக்குது. நீயே யோசிச்சு பாரு, ஒவ்வொரு பிஸ்னஸும் பண்ணினேன், எல்லாத்துலேயும் பாதியிலேயே தான் விட்டேன். இந்த பிஸ்னஸ் தான் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, அவங்க இருக்கங்காட்டி தான், உங்க கூட இருக்கங்காட்டி தான் நல்லா வந்துச்சு. நீ அதையும் இது பண்ணாமல் அவங்கள வர வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கடையே விரிச்சோடி கிடக்கிற மாதிரி வச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, உடனே ஆளுங்க வர்றாங்க பாரு, இப்போ கடைக்கு ஆள் வராங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் பொய் தாண்டா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பின்னாடி ரோகிணி வர்றதை பார்த்துட்டு, பார்த்தியா யார் வர்றதுனால கடையில் கும்பல் வருதுன்னு பாரு, நீ எத்தனை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டடா, நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே நான் போய் அவன் பொண்டாட்டியே தோசைக்கல் கேட்டால் நான் அதை பார்த்துட்ருக்குறேன், நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசு அப்படின்ட்டு உள்ளே போயிடறான். ரோகிணி கேட்குறா, என்ன ஏன் உங்கள் அம்மா பேச வேணான்னு சொன்னதுனால பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கடைக்கு எதுக்கடி வந்த, உன்னை நான் வர சொன்னேனா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீ முதல்ல கடை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி மனோஜ் பேச, என்ன மனோஜ் இப்படி பேசுகிற, வீட்லேயும் தான் பேச மாட்டேங்கிற, இங்கேயும் வந்தாலும் பேச மாட்டேங்கிற, கடைக்கு வர வேணான்னு ஆண்டியும் சொல்லிட்டாங்க, நீயும் அதே மாதிரியே இருக்கிற, நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் என் வாழ்க்கையை நடத்துறது, உனக்காக தான் நான் இந்த பொய் சொன்னேன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படியே நீ வதைக்கிற அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க, நீ முதல்ல கிளம்பு, எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இங்கே திடீர்னு ஏதாச்சும் வந்தாலும் வந்துடுவாங்க, நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல, நீ இப்போ நான் இப்போ கிளம்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த விதையெல்லாம் வேதனைப்பட போகிறது நீ தான், பின்னாடி நான் உங்கள்கிட்ட நான் பேச முடியாத நிலைமைக்கு ஆயிடுவேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரோகிணி கிளம்பிடுறான். முத்து செல்லை நோண்டிகிட்டு இருக்கிறப்ப இப்போ மீனா என்னங்க செல்லை நோண்டிட்டு உட்காந்துருக்குறீங்க, கிளம்பலையா, செல்லில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும், அப்புறம் கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் கண்டாகட்டுறா என்ன இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு, கண்டாகட்டோ கண்டக்டரோ, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, சும்மா செல்லு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, இந்தாங்க டீயை குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்ப பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, சரி கொண்டா அப்படின்ட்டு, சரி நான் போய் என் மாமாவுக்கு டீ கொடுக்குறேன், நீங்கள் டீயை குடிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு, இன்னும் அப்பாவுக்கு டீ கொடுக்கலையா, ஆமாம் அப்பாவுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு சுகர் கம்மியாக போட்டு கொடுக்கணும், அதனால் உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, சரி அப்பாவுக்கு போய் டீயே கொடு அப்படின்ட்டு முத்து பேசுகிறான். சீதா ஃபோன் பண்ணுறா, என்ன ஆச்சு சீதா என்ன அப்படின்னப்ப, சத்யாவை காணாங்க மாமா, நைட்லேருந்து ஃப்ரெண்டோட குரூப் ஸ்டடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் காணா, இப்போ வேறு இன்றைக்கி எக்ஸாமு, ஹால் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன், அங்கே நேராக எக்ஸாம் காலுக்கு போகிறானா என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல, என்னது அம்மாவுக்கு தெரியுமா, இன்னும் அம்மாவுக்கு தெரியல, அவனை காணான்னு சொன்னானே உடனே உங்களுக்கு தான் நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்ட்டு, சரி இது அப்படியே விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, சிட்டிக்கு இந்த சத்யாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க மாமா அப்படின்னு, நீ பயப்படாத, அம்மாவை தைரியமாக பார்த்துக்க, அம்மாவுக்கு தெரியாத அளத்துக்கு நீ பார்த்துக்க, சீதாக்காட்டி நீ இதை பற்றி சொல்ல வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணோன்னே சீதா வருவேன், என்னங்க யார்கிட்டங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை செல்வத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், செல்வத்துக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலையா வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்றா அப்படின்ட்டு, நீ என்ன சாப்பிடாம கூட போகிறீங்க, இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு செல்வத்தை வெளியில் நில்லு அப்படின்ட்டு கிளம்பி போய் தேடி போகிறப்ப அங்கங்கே விசாரிக்கிறப்ப அவனை சத்யாவோட பைக் ஒரு பக்கம் நிற்கிது, நின்னோடனே அந்த கடையில் என்ன தான் பண்ணுறது, பைக் இங்கே தான் நிறுத்தியிருக்கிறா, ஆனால் இங்கே டெலிவரி பார்த்துட்டு தான் ஏதோ ஆயிருக்கு, சரி இந்த கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப, பக்கத்து கடையில் போய் கேட்க அவங்க நான் வெளியாளுகளுக்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க சரின்ட்டு வந்துடுறாங்க, நீங்கள் மேலே கிளம்புங்கன்னு சொன்னேன்னு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே சீதா வர, ஐயோ சீதா பார்த்துட்டாலே இவகிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு முத்து முழிச்சிக்கிட்டு இருக்கிறான். சீதா என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்ட்டு, ஆமாம் செல்வத்துக்கு வேலைன்னு சொல்லி வந்தீங்களா அதுவா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லி செல்வமும் சொல்ல, ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, இன்னும் முடியல அவ்வளோதான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசுகிற வாக்குலேயே சத்யாவோட பைக்கை பார்த்துடுறான். என்ன சத்யா பைக் இங்கே இருக்குது, என்னாச்சு சத்யாவுக்கு, இங்கே இது டெலிவரி கொடுக்க வந்திருக்கானா, எக்ஸாம் டைமில் இங்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு தேடுறான். இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு, என்ன தான் ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சத்யா
நேற்றுலேருந்து காணான்னு சொல்லி சீதா ஃபோன் பண்ணா. அதனால தான் தேட வந்தால் பைக் இங்கே இருக்குது, இந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தோம்னா தெரியும்ன்ட்டு நான் கேட்க போனேன். அவங்க தரமானேன்ட்டாங்க. அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு. ஐயோ இந்த கடைக்காரர் எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க நம்ம கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். சீதா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியே, பரவாயில்ல, பூ கொண்டே அவங்க கடை அங்கே கொடு, சாமி கும்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்ல. சரின்னு கொடுத்துட்டு வந்து என்ன இவங்க மறுபடியும் திரும்ப உள்ளே வர்றாங்க, இவங்கள தான் நான் வெளியில் போக சொல்லிட்டேன்னு. ஐயையோ துரத்தாதீங்க, அவர் எங்கள் வீட்டுக்காரருங்க, இப்படி என் தம்பி காணாமல் போயிட்டான்ட்டு தான் கேட்க வந்தார் அப்படின்னு. அது உண்மையா அப்படின்னு. ஆமாம் என் தம்பி தான், இப்போ இன்றைக்கி வேறு எக்ஸாமு, அதனால் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்படின்னு. சரி சிசிடிவி கேமரா அங்கே போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப சிட்டி தான் கடத்தினான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. சிட்டியோட கதி கந்தல் தான் இன்றைக்கி. சத்யா எக்ஸாம் எழுத போவானா போக மாட்டானா நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாங்க.